நீங்க உங்களோட டேலியில உங்க சண்டே கிரெடிட் ஹார்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கா? அதாவது உங்ககிட்ட ஒரே நேம்ல மல்டிபிள் கஸ்டமர் இருக்காங்க. அவங்கள கோட் வைஸ் அலைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி அலைன் பண்ணும்போது புது கஸ்டமர் யாராவது உள்ள வராங்க. அவங்களுக்கு கன்டினியூஸ் பார்ட் கோட் அலைன் பண்ண கஷ்டமா இருக்கா? அண்ட் ப்ரீவியஸ் இருக்கிற கஸ்டமருக்கும் உங்களுக்கு பார்ட் கோட் செட் பண்ணணும். இந்த மாதிரி டிஃபிகல்ட்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம இதுக்காகவே வந்து பார்ட் கோட் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஒரு மாடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த டீடெயில் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து F1 ஹெல்ப் போயிட்டு டீடைல்ஸ் அண்ட் ஆட் ஆன் போயிட்டு, ஸோ நான் இங்கே வந்து சப்ளையர் கோட் ஆட்டோஃபில் இன் அலையாஸ் அப்படின்ற கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு, இங்கே வந்து ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் போயிட்டு நான் வந்து எஸ் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் புதுசாக ஏதாவது கஸ்டமர் உள்ளே வராங்க அப்படின்னா நான் கிரியேட் கொடுத்துட்டு லெஜர், ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் கொடுத்துட்றேன். ஸோ நான் இங்கே சண்டே கிரெடிட்டர்ஸ் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கான பார்ட் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் அடுத்தடுத்த சண்டே கிரெடிட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ண இந்த CR0004-1 இது வந்து அடுத்து CR0002 அப்படின்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு கிரெடிட்டர்ஸ் வர வர. ஸோ இது வந்து புது கஸ்டமருக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே நான் ப்ரீவியஸ் கஸ்டமருக்கு நான் வந்து பார்ட் கோட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டேலியில் இருக்கிற எக்ஸல் டேலி அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கானதும் நான் இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த ஃபைல் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுனா கஸ்டமர் கோட் அப்படின்ற ஒரு ஃபைல் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து எங்கே இருக்கிற கிரெடிட்டார்ஸோட நேமும் அவங்களுக்கான பார்ட் கோடும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதே கோடு தான் கொடுக்கணுன்ற நீட் இல்லை. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து மாற்றுறேன். கொடுத்துட்டு நான் இந்த எக்ஸை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் டேலி போயிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த எக்ஸல் வந்து மேப்பிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ட் ஓ மேனேஜ் மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் கொடுத்துட்டு டெஸ்க்டாப் எக்ஸல் ஸ்டைல் ஃபைல்ஸ் கஸ்டமர் அப்படின்ற ஃபைலை சூஸ் பண்ணிட்டு நான் இங்கே வந்து லெஜர் கோட் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். லெஜர் நேம் வந்து லெஜர் நேமு, குரூப் நேம் வந்து நான் ஸ்பெசிஃபையாக கொடுத்துக்கிறேன் சண்டே கிரெடிட்டார்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அலைஸ் லெஜர் கோட் அப்படின்னு கொடுத்து நான் இந்த மேப்பிங் டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ட் ஓ கொடுத்து மாஸ்டர்ஸ் கஸ்டமர் கோட் லெஜர் கோட் அப்படின்ற சூஸ் பண்ணிவிட்டு மாடிஃபை வித் நியூ டேட்டா கொடுத்துட்றேன். ஸோ நான் இம்போர்ட் பண்ணலைன்னா இந்த இம்போர்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து செக் பண்ணுறதுக்காக ஆல்டர் லெஜர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்த பார்ட் கோடு இங்கே வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்மினுக்கு மட்டும்தான் இதை வந்து ஆல்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது யூஸரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட் கோடு வந்து கர்சர் நிற்காமல் ஸ்கிப் ஆகி போயிடும். ஸோ நான் இப்போ அதுக்காக வந்து நான் ஒரு யூஸர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ யூஸர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் எனக்கு அட்மின் இப்போ நான் வந்து அட்மினில் இருக்கேன். ஸோ அட்மினில் இருக்கும்போது எனக்கு அந்த பார்ட் கோட் வந்து நம்மளால் ஆல்டர் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு கர்சர் நிற்கும். ஸோ நான் இதே இப்போ வந்து யூஸர் போய்க்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கர்சர் அங்கே நிற்காது, மூவ் ஆகிடும். ஸோ நம்ம எதுக்கு வந்து இந்த மாதிரி சண்டே கிரெடிட்டார்ஸ் வந்து பார்ட் கோட் வைஸ் பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த கோட் வந்து ஒவ்வொன்றுமே இனிக்கும். இப்போ வந்து ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே நேமில் 3 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி வந்து செப்பரேட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு ரோல் நம்பர் வந்து இனிக்க கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டேலிலேயும் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்குன்னு சொல்லி ஒரு பார்ட் கோட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த அவுட்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து யூனிக்காக வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.